மெடிக்கல் காலேஜுக்கு நிறைய பசங்க வெளியூர்ல போய் சீட்டு வாங்க வேண்டியதா இருந்தது. அதுக்கு ஒரு நாள் அலைய வேண்டியதா அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருந்தது. அங்க போய் உக்காந்துருப்போம். அவங்க மாவட்டத்துல உள்ளவங்களுக்கு அந்த மாதிரிலாம் சீட்டு கொடுப்பாங்க. அரியலூர்லயே கிடைச்சது எங்களுக்கு யூஸா இருக்குது. எங்க பிள்ளைங்களுக்கும் மெடிக்கல் காலேஜ் நம்ம ஊர்லயே இருக்குன்ற ஒரு பெருமையாவும் இருக்கு. அது நம்ம ஊருக்கே ஒரு பெருமையா இருக்கு. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் மனு கொடுத்தது தலைவர் திருமாவளவன் தான். என் பேர் வாலண்டியா. நான் காலை உணவு திட்டத்துல இருக்கிறேன். திருமாவளவன் வந்ததுல இருந்து எங்களுக்கு ரோடு வசதி, தண்ணீர் எங்களுக்கு வந்து குடிக்கிறது தண்ணீர் வசதியே இல்லை. உப்பு தண்ணி, தோறு தண்ணியுமே குடிச்சுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் தண்ணி கேட்டோம். எங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் தண்ணீர் கொடுத்தாரு. ஆனா சின்னத்துல நிக்கிறாரு. எங்கள் ஓட்டு அவருக்கு தான். கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைப்போம். திருமாவளவன் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஜெயிக்கணும்னா அவரு தான் ஜெயிக்கணுமே, வரணும். அவரு உயிரை கூட கொடுப்பாரு. ஒரு 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 மனுஷனுக்கு ஒண்ணுன்னா ஆண்களோ பெண்களோ அது தெரியாது. அவங்களுக்கு ஒரு பாதிப்புன்னா அவர் அப்படி இறங்கி அப்படி செய்வாரு. அவர் இந்த ஒரு பெருந்தன்மையா அப்படி இது நம்ம எப்படி இருக்கிறோம், இவங்களுக்கு இப்படி செய்யணும் செய்யக்கூடாதுலாம் நினைக்கவே மாட்டாரு. அப்படி இருப்பாரு. ஆனா நம்ம மக்கள் தான் இது அப்படிங்கிற மாதிரி மனசுல அவருக்கு பதிஞ்சிரும். அது எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அவர் இறங்கி நின்று செய்வாரு. அதுக்குதான் திருமாவளவன் வரணும். அவர் வந்த பிறகு, அவர் பேறுபட்ட பிறகு, நம்மெல்லாம் அவர்கிட்ட அனுபவிச்ச பிறகு இது எல்லாமே தெரியுது. திருமாவளவன் தான் வரணும். திருமாவளவன் சார் வந்த பிறகுதான் மாறி இருக்கு. என்னன்னா ஜாதி கொஞ்சம் மாறி இருக்கு. அவங்க ஏற்கனவே நாங்கள் இருந்ததெல்லாம் வேற. இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு ஸ்கூலுக்கு போனாலும், கரண்ட் பில்லு ஈபி கட்டுறதுக்கு போனாலும், சொசைட்டிக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்குன்னு கொஞ்சம் இப்போ ஒரு துணிச்சல் வந்திருக்கு திருமாவளவன் சார் இருக்கிறதால. அப்போல்லாம் எங்களுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. அப்போல்லாம் நாங்கள் ஒதுங்கி தான் இருப்போம். திருமாவளவன் சார் வரணும், இது மாறணும். எங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஒதுக்கி பார்க்காத ஒத்துமையோட எங்களை உங்க வந்தா எங்களுக்கு ரொம்ப 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 நல்லா இருக்கும், பிடிக்கும். ஆண்டவரை இந்த மாதிரி நிற்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு, ஏழைகளுக்கு பாடுபடுறவங்களுக்கு, ஏழை மக்களை ஏறெடுத்து பாடுறவங்களுக்கு இந்த தம்பி போடணும். ஏதோ உதவி செய்யணும். திருமணம் தம்பி செய்யணும், உதவி செய்யணும். அவங்க செய்வாங்கன்னு ரொம்ப பூரிக்கமாக நம்பி இருக்கிறான். அவங்க செய்ய மாட்டாங்கன்னு நம்புறா, செய்வாங்க. அவங்க நிச்சயமா அவங்க வெற்றி பெறுவாங்க. அவங்க வேப்பூர் ஒன்றியம் பயலப்படி ஊராட்சியிலிருந்து நாங்கள் வீரமனூர் கிராமத்தில் வசிக்கிறோங்க. எங்கள் ஊரில் 2019 திருமாவளவன் வெற்றி பெற்று வந்தாங்க. அவங்க எங்கள் ஊர்லேருந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கைகளெல்லாம் நேரில் இதோட 3 முறை சந்திச்சிருக்கிறாரு. மயான பாதை பல நாட்களாக எங்கள் ஊரில் தடை செய்யப்பட்டு கிடந்தது. திருமாவளவன் அவர்கள் சொல்லி தான் இப்போ எங்களுக்கு தார் சாலை போட்டு கொடுத்துட்ருக்காங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் குடிக்கிறதுக்கே தண்ணி சரியாக இருக்காது. அப்படி பண்ணுற பட்சத்தில் நாங்கள் ஆர்ஓ பியூரிஃபையர் வைக்க சொல்லி கேட்டிருந்தோம், சுத்திகரிக்கப்பட்ட நீர். இப்போ எங்களுக்கு அது வழங்கப்பட்டு நாங்கள் இப்போ அந்த தண்ணீரை குடித்து பயன்பெற்று இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடக்கிறதுக்கு தார் சாலையில் ரோடு, சிமெண்ட் ரோடு கிடையாது. அதையும் நாங்கள் கோரிக்கையாக வச்சோம். இப்போ எங்களுக்கு நடக்கிறதுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்து இப்போ நாங்கள் ஈஸியாக நாங்கள் நடந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம். பைக்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. எங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்காரு. திருப்பி 2024ஆம் ஆண்டு அவர் தேர்தலில் நிற்கிறாரு. எங்களோட கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறோம். அதனால் திரும்பவும் நாங்கள் அவருக்கு பானை சின்னத்தில் வாக்களித்து திரும்பவும் அவர் வெற்றி பெற்று எங்களோட மென்மேலும் எங்களோட மக்களை ஒருங்கிணைத்து ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்த்து எங்களை வளர்ப்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவரு திருப்பி ஜெயிக்க எப்படின்னா அதுக்கு முன்னாடி தீண்டாமை அதிகமாக இருக்கும். எங்கெல்லாம் கொஞ்சம் முரண்பாடாக செய்வாங்க. வழியில் போகக்கூட கூட ஏன் இப்படி வரீங்கன்னு கேட்பாங்க. அது ரொம்ப கஷ்டத்தெல்லாம் நாங்கள் இருந்தோம். அவங்க நம்ம யாரு இளையபெருமா அவங்க வந்தப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு தெளிவு கிடைச்சிது. அதுக்கு பிறகு இப்போ நம்ம இவங்க இருக்காங்கல்ல திருமாவளவன், அவங்க ஜெயிச்ச பிறகு எங்களுக்கு முழு உரிமை கிடைச்சிச்சு. எங்களுக்கு எந்த சிரமமும் கிடையாது. அந்த தீண்டாமை கொடுமை அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாதுலாம் கிடையாது. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். திருமாவளவன் யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ, எந்த கட்சியில் நிற்கிறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு தான் செய்வோம். யார் கேட்டாலும் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம். நாங்கள் போறோம்னு சொல்லிவிடுவோம். அவங்களுக்கு தான் நாங்கள் போடுவோம். முக்கியத்துவம் அவங்களுக்கு தான். எங்கள் தலைவர் எங்களுக்கு வேணும், மீண்டும் மீண்டும் வரணும்.